அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல் இஹ்லாஸுடைய சூறா இருக்கு இல்லையா, அதோட அரபிக், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதோட மீனிங் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். குல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கூறு அப்படின்னு அர்த்தம். அரபிக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லு அப்படிங்கிறதுக்கு நம்ம அரபிக்கில் குல்லுன்னு தான் சொல்லுவோம். சே அப்படி இங்கிலீஷில் என்னென்னா சேன்னு அர்த்தம். ஹுவ அப்படின்னா அவன் என்ற அர்த்தம். சரிங்களா? அதாவது இங்கிலீஷில் ஹீ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அல்லாஹூ அப்படின்னா அல்லாஹ். அல்லாஹ் அல் 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 அல்லாங்கிறது நமக்கு தெரியும். அல்லாஹ் இஸ் அல்லாஹ். சரிங்களா? கடவுள். சரிங்களா? கடவுளோட அரபிக் பேர் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு அரபிக்கில் என்ன நேம் அப்படின்னா, இறைவனுக்கு அரபிக்கில் வந்து அல்லாஹ் என்று பொருள். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்து அஹத். அஹத் அப்படின்னா ஒருவன். சரிங்களா? இங்கிலீஷில் த ஒன் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி அர்த்தம் வைக்கணும்னா, எப்படி வரணும், குல் அப்படின்னா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ கூறு, நீ சொல்லு அப்படிங்கிறான். எப்படி சொல்கிறான்? ஹுவல்லாஹு அஹத். ஹுவ அல்லாஹு அஹத். அவன் அல்லாஹ், அல்லாஹ்வாகிற அவன் என்ன அப்படின்னா ஒருவனே. சரிங்களா? அவன் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அஸ்ஸமதில் பாருங்களேன். அஸ்ஸமதில் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து தேவையற்றவனுக்கு அஸ்வமத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எட்டர்னல் அண்ட் அப்சல்யூட் அப்படின்னா நித்தியமான ஒருவன். சரிங்களா? அதாவது கடைசியில் அவன் தான், வேறு எதுவுமே கிடையாது, அவன் மட்டும்தான் நிலைச்சிருப்பான். சரிங்களா? அப்சல்யூட் அப்படின்னா முழுமையான ஒருத்தன். சரிங்களா? அதுதான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அவன் மட்டும்தான் கடைசியில் உறுதியாக இருக்கக்கூடியவன். அவன் மட்டும்தான் இந்த உலகம் அழிஞ்சாலும் சரி, அவன் தான் நமக்கு கடைசியில் உலகம் அழிஞ்சாலும் அழியாத ஒருவன் யார் என்றால் அது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அழியாத ஒருவன். அதனால தான் ஹீ இஸ் எட்டர்னல் அண்ட் அப்சல்யூட் அப்படிம்பாங்க. அப்போது அல்லாஹு ஸமதோட அர்த்தம் அவன் யாவற்றையும் விட்டு, அதாவது எதையும் விட்டு என்னென்னா தேவையில்லாத ஒருத்தன் தான், தேவையற்றவன். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. எல்லாமே அவன் அருள், எல்லாருமே அவனோட அருளை தான் என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். லம் எழுது வலம் யூலதை பொறுத்த வரைக்கும் லம் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் இங்கிலீஷில். சரிங்களா? அதாவது தமிழில் இல்லைன்னு அர்த்தம், இங்கிலீஷில் நாட் அப்படின்னு அர்த்தம். நாட் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். என்ஓடி நாட். அதுக்கடுத்து எளிது அப்படின்னா என்ன அப்படின்னா பெறவில்லை. சரிங்களா? பெறவில்லை அப்படிங்கிறதுக்கு எளிது அப்படின்னு சொல்லுவாங்க. எளிது அப்படின்னா பெறுவது. சரிங்களா? லம் எளிது அப்படின்னா பெறவில்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பி கெட்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை பெறுவது, அதாவது பெற்றுக்கொள்ளுதல். சரிங்களா? அப்போ லம் எளிது அப்படின்னா பெறவில்லை என்ற அர்த்தம். இன்னும் லம் யூலட். சரிங்களா? இன்னும் என்ன அப்படின்னா அவன் பிறக்கப்படவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. சரிங்களா? அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அவன் யாரையும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறான். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹ்